இன்னைக்கு நாம ஜென்ரலா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப ஜென்ரலா நம்ம வந்து இப்ப சப்போஸ் நான் வந்து ஒரு சேலரிடு எம்ப்ளாயி ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இன்கம் வந்து சே நான் ஒரு 10,000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த மணியை வந்து நான் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாம நான் அப்படியே என்னோட லாக்கர்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து சப்போஸ் நான் வந்து 5,000 என் ரெண்டுக்கு கட்டுறேன். ஓகே, ரிமைனிங் 5,000 தான் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்றேன். அதுல ஒரு திங், சப்போஸ் நான் டெய்லி வந்து மில்க் பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மில்க்குக்கு வந்து சே பர் டே நான் வந்து 100 பே பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. காலப்போக்குல ஓகேங்களா, என்கிட்ட வந்து அந்த மாசம் முடியச்ச என் லாக்கர்ல வந்து எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. காலப்போக்குல நாட்கள் ஆக ஆக பாலோட விலை வந்து ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் என்னோட இப்ப நான் 100 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்த பால் இன்னைக்கு வந்து 500 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட என்னோட மதிப்பு, அதாவது என்ன சொல்றதுன்னா, சிம்பிளா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு. 100 ரூபா கொண்டு போய் ஒரு கடையில கொடுத்து எனக்கு ஒரு பால் பாக்கெட் தருவாங்க. ஓகேங்களா? இப்ப நாள் ஆக ஆக இப்ப பால் பாக்கெட்டோட விலை 500 ரூபா ஆயிடுச்சு. ஆனா என்கிட்ட இருக்கிற ரூபாயோட மதிப்பு அதே 100 தான். காலப்போக்குல பால் விலை ஏறுது. ஆனா என்னோட மணியோட மதிப்பு அதே இடத்துலதான் இருக்கு. அதே 100 ரூபாயில தான் இருக்கு. இப்ப என்னால ஒரு பால் கவர் கூட வாங்க முடியாது. சோ இதுதான் வந்து இன்ஃபிளேஷன்ல விலைவாசி ஏறும் போது ஓகே நம்மளோட வேல்யூ ஆஃப் மணி வந்து கம்மி ஆயிடும். இந்த டைம்ல ஐடில் மணி நமக்கு எந்த யூஸ்மே இருக்காது ஐடில் மணி இருக்கிறதுனால. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Hard earned money left idle in bank account will eventually reduce its value if it is not invested to keep pace with inflation. இன்ஃபிளேஷனை டேக்கிள் பண்ற அளவுக்கு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஐடில் மணியோட வேல்யூ வந்து இட் இஸ் லைக் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ ஓவர் த டைம் த வேல்யூ ஆஃப் ஐடில் மணி டிக்ரீசஸ். ஓகே, ஸோ இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இன்வெஸ்டிங் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒன்னு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இன்னொன்னு வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆளுங்க, டீச்சர்ஸ், சேலரிட் எம்ப்ளாயீஸ், ஏதோ ஒரு லேமன் வித் பேசிக் எஜுகேஷன், அவங்களாம் வந்து ஜென்ரலா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம். இவங்க வந்து ஸ்டாக்னு பார்க்கும்போது பர்ச்சேஸ் ஸ்டாக் இன் தேர் ஓன் அக்கௌண்ட். இவங்க வந்து அவங்க ஒரு ஓன் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல வந்து ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டசன்ட் ஹேவ் டைம் டு ரிசர்ச். அவங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. அவங்க வந்து ரொம்ப வெரி லோ குவான்டிட்டியில தான் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஓகே, இவங்க வந்து எப்படின்னா தே பர்ச்சேஸ் ஸ்டாக்ஸ் ஃபார் கம்பெனிஸ். அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு இல்லாம கம்பெனிஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கண்டக்ட் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச். இவங்க வந்து பயங்கர ரிசர்ச் பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷன் ரியல் லார்ஜ் குவான்டிட்டிஸ், பெரிய பெரிய அமௌண்ட்ல டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுல வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து எந்தெந்த ஷேர்ல போடணுன்றத டிசைட் பண்ணி, சப்போஸ் அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் இங்க, இவ்வளவு பெர்சன்டேஜ் இங்க, இந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கீழே வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இன்வெஸ்டிங் ஆப்ஷன் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த செக்டார்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நாம இங்க பார்க்கலாம். ஐ மீன் எந்தெந்த செக்டார் கிடையாது, எந்தெந்த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. ஓகே, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி வந்து ஒன்னு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணா வந்து நகை நம்ம கிட்ட இருப்பு இருக்குமே தவிர அந்த அமௌண்ட் வந்து திரும்பி எக்கனாமிக்கு போகாது. ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கே போகலாம். இப்ப ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட ஐடல் கேஷ் இருக்கு. ஓகே,
ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க பிசினஸ் கண்டக்ட் பண்றதுக்கு சில ஃபண்ட் தேவைப்படுது. இந்த ஐடில் மணி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ஐடில் மணி வச்சுக்கிட்டே இருந்தா அந்த கம்பெனிக்கு வந்து சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் கிடைக்காது. பிசினஸ் க்ரோ ஆகாது. பிசினஸ் க்ரோ ஆகல அப்படின்ற பட்சத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. எவென்ச்சுவலா வந்து பீப்புளுக்கு வந்து லாஸ் ஆஃப் ஜாப் ஆகும். கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ ஐடில் இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதே நீங்க வந்து ஒரு கம்பெனில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. மணி இன்வெஸ்டட் இன் கம்பெனிஸ் வில் லீட் டு growth for the company and economy and in exchange personal savings and also would grow with investment returns. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சப்போஸ் நீ வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த சப்போஸ் நான் ஒரு யூனிட் வாங்குறேன், இன்னைக்கு 100 rupees, அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ற 100 rupeesோட வேல்யூவும் கூடும். பிளஸ் அந்த கம்பெனி நீங்க ஃபண்ட் தரதுனால அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் கூடுது. இட் இஸ் லைக் கிவ் அண்ட் டேக். கம்பெனியும் பெனிஃபிட் ஆகுது, அந்த இண்டிவிஜுவலும் பெனிஃபிட் ஆகுறான். அஸ் அ ஹோல் எக்கனாமியும் டெவலப் ஆகுது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இதே நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இட் இஸ் நாட் இன்வெஸ்டட் பேக் இன் டு த எக்கனாமி. இட் இஸ் ஒன் ஃபிக்ஸட் அசெட். அதை நம்ம வாங்கி நம்ம வீட்லயோ லாக்கர்லயோ வைக்க போறோம். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு. அடுத்து எஃப்டி. எஃப்டில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? இந்த மணியை வந்து பேங்க் வந்து யூஸ் இட் ஃபார் லெண்டிங். ஸோ நம்ம டெபாசிட்டா தரது வந்து பேங்க் வந்து லெண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம இன்னும் பிரீஃபா பார்ப்போம். இதுல வந்து ஐ மீன் இன்னும் டீடைல்டா பார்ப்போம். இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்டா இன்வெஸ்டிங் இன்டு ஸ்டாக்ஸ். டைரக்ட்லி இன்வெஸ்டிங்னா நீங்க வித்தவுட் எனி புரோக்கர் இல்லாம நீங்களே வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. இன்னொன்னு வந்து இன்டைரக்ட்லி வயா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்னா லேண்டு, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றது, இல்ல REITs, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்றது. இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டோட நீட் என்ன? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு காமன் பீப்புள் இருக்கான். ஓகேங்களா? அவன் எங்க வேலைக்கு போவான்? ஒரு கம்பெனிக்கு தான் வேலைக்கு போவான். அந்த கம்பெனி வந்து ஹீஸ் ப்ரொவைடிங் வித் ஜாப். What he does out of his earning, say he is investing it into share market. Okay, say suppose அவன் வந்து 30,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு 5% 1,500 வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுறான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 5% ஆஃப் அமௌண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து கேபிட்டலா யூஸ் ஆகும். ஓகே, which it uses as its capital to enhance its operation. அது வந்து அதோட ஆபரேஷன் டெவலப் பண்றதுக்காகவோ இல்ல ஏதாவது லயபிலிட்டிஸ் அடைக்கிறதுக்காகவோ அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஃபண்டை வந்து பப்ளிக்ல இருந்து வாங்கிப்பாங்க. ஓகே, ஸோ கம்பெனி வளர 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 வாட் ஹி கெட்ஸ் இன் ரிட்டர்ன்? ஹி கெட்ஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். சே கம்பெனியோட அந்த ஆனுவல் க்ரோத் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவன் இன்வெஸ்ட் பண்ண 1,500ஓட 10% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 150 அதிகமாக வரும். ஹிஸ் வேல்யூ நவ் வில் பிகம் 1650. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்படிதான் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப வெரி பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். வாட் இஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணினா என்னன்னு பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இன்வெஸ்டிங் ஆப்ஷன் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதாவது கோல்டு, எஃப்டி, ஸ்டாக் அண்ட் ரியல் எஸ்டேட். அதுக்கப்புறம் நீட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட், அதோட பர்பஸ் என்ன, அதோட ஸ்டோரி என்னதான் கிடைக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இதை வந்து நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நம்ம போக போக எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை டிடெக்ட் பண்றது, எந்தெந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், எந்தெந்த செக்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை பத்திலாம் டீடைல்டா போகலாம். தட்ஸ் இட். ஸ்டே சேஃப். தேங்க்யூ.